மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது நம்முடைய ஊரிலுள்ள அனைத்து குடும்பங்களுடைய நன்றி பலியாகவும், குடும்ப நலனுக்காகவும், தொழில் முயற்சிகள் சிறக்கும்படியாகவும், நம்முடைய குடும்பங்களில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும், ஜார்ஜ் ஜெயசீலன் குடும்பத்தில் அனைவருக்கும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குருசாமி 1ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களை நம்முடைய மனதிலே தாங்கியவர்களாக இறைவன் தாமே நமக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் இந்த தெய்வீக திருப்பலியின் மூலமாக நமக்கு பொழிய வேண்டும் என்றும், நம்மையே முழுவதுமாக இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருள் ஆசீர் வேண்டி பக்தியோடு மன்றாடுவோம். திருப்பலி முன்னுரை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் என்று மொழிந்த இறைவனின் அன்பு உள்ளங்களே, நாம் உண்மை ஒளியின் மக்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவரின் குரலுக்கு செவிமடுத்து நம் புனிதரை போல உண்மை, அன்பு, நேர்மை, நீதி, சமத்துவத்தோடு வாழவும், உண்மை ஒளியை அனுபவித்து சுவைத்து அவர் அருளும் நிலை வாழ்வை பெற்று ஒளி மக்களாக வாழ வரம்பேண்டி திருப்பலியில் இணைவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo
மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லிற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முதல் 26 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முதல் 26 முடிய. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோயிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோயிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையில் இருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோயிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர்கள் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 16 முதல் 21 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவா இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை தந்தை ஒருவர் தன்னுடைய 5 வயது மகனை அழைத்து கொண்டு புதியதாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்த ஒரு ஆலயத்திற்கு அழைத்து சென்றார். அந்த 5 வயது சிறுவன் ஆலயத்திற்கு உள்ளே வந்தவுடன் ஆலயத்தினுடைய அந்த கட்டமைப்பை பார்த்து வியந்து நின்றான். பலவிதமான வண்ணமயமான கண்ணாடிகள், வண்ண விளக்குகள், இன்னும் ஆடம்பரமான அந்த கட்டட தோற்றம் அவனை வெகுவாக ஈர்த்தது. அந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி வந்து அதனுடைய பிரம்மாண்டத்தை அவன் வியந்து பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஆலயத்தினுடைய மையத்திற்கு வந்தவுடன் அவனுடைய பார்வை ஒரு குறிப்பிட்ட பகுதியை நோக்கி இருந்தது. அதை பார்த்த பிற்பாடு அவன் தன்னுடைய கண்களை அங்கிருந்து வெளியே எடுக்கவே இல்லை. அப்படியே கண்களை சிமிட்டாமல் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். அவனுடைய தந்தை மகன் அப்படி எதைத்தான் பார்க்கிறான் என்று அவனை அவர் கூர்ந்து நோக்கிய பொழுது அந்த 5 வயது சிறுவன் தன்னுடைய மகன் ஆலயத்தின் மையமாக இருந்த திருச்சிலுவையை உற்று நோக்கி கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை அவன் கண் சிமிட்டாமல் உற்று பார்த்து கொண்டே இருந்தான். அப்பொழுது அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்டான், அப்பா, எதற்காக அவரை அந்த சிலுவையிலே அறைந்திருக்கின்றார்கள்? அவர் கீழே இறங்கி வரலாம் அல்லவா? எதற்காக கீழே வராமல் அவர் அந்த சிலுவையிலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்டான். உடனே அந்த தந்தை அந்த சிறுவனிடத்திலே சொல்வார், மகனே, அவர் நினைத்திருந்தால் கீழே வந்திருக்கலாம். ஆனால் அவர் கீழே வராமல் அந்த சிலுவையிலேயே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்காகத்தான்,
உனக்காகத்தான் அவர் அந்த சிலுவையிலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் அந்த மகனுடைய சிறுவனுடைய கண்களிலிருந்து அவனை அறியாமலேயே கண்கள் சொட்டு சொட்டாக கீழே வடிந்தன. எனக்காகவா அவர் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சிறுவன் கேட்டு அவனுடைய கண்களில் வடிந்த அந்த கண்ணீரை பார்த்து அந்த தந்தையினுடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வடிந்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவையினுடைய செய்தியானது நமக்கு இதைத்தான் கற்றுத் தருகின்றது. ஒவ்வொரு முறையும் திருச்சிலுவையை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது, இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், சிலுவையிலே தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அது எனக்காக என்று நாம் ஒவ்வொருவரும் அந்த சிலுவையை உற்று நோக்குகின்ற பொழுது அந்த செய்தியானது நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதனை நாம் நம்முடைய மனதிலே புரிந்து உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த சிலுவையின் அந்த இரத்தத்தின் மதிப்போ வீண் போக ஒரு நாளும் விடமாட்டோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆக சிலுவையை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது அது கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. இறைமகன் இயேசுவினுடைய தியாகத்தின் உச்சமாக இருக்கின்றது. அது யாருக்காக என்று நாம் சிந்திக்கிற பொழுது அது நமக்காக, நம் ஒவ்வொருவருடைய பாவத்திற்காக, நாம் பாவ சேற்றிலிருந்து விடுபட்டு புதிய வாழ்வு பெறும்படியாக, சாவிலிருந்து மீண்டு நாம் புதிய வாழ்வுக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடையாக நாம் அதனை பார்க்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் அந்த திரு சிலுவையை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது கடவுளுடைய அன்பை, இயேசுவினுடைய தியாகத்தை நாம் நினைவு கூறுவதில்லை. அன்பு மக்களே, இன்றைய நற்செய்தியினுடைய 2ஆம் பகுதியிலே நாம் பார்க்கிற பொழுது இருளை சார்ந்தவர்கள் ஒளியிடம் வருகிறதில்லை, அல்லது தீங்கு செய்பவர்கள் ஒளியை வெறுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தீங்கு செய்கிறோம் என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு முறையும் ஒளியை வெறுத்து மீண்டும் மீண்டும் இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பல நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகளினால்தான் நாம் இறைவனுக்கு அதிகமான துன்பத்தை, அதிகமான வேதனையை கொடுக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். அன்பு மக்களே, நாம் நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது ஒளியின் காரியங்களை அல்லது ஒளியை சார்ந்த செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏறெடுக்கின்ற பொழுது இறைவனுடைய அந்த திருச்சிலுவையின் காயங்களுக்கு நாம் மருந்திடுபவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய செயல்பாடுகள் இருளை சார்ந்தனவாக இருக்கின்றனவா அல்லது ஒளியை சார்ந்தனவாக இருக்கின்றனவா என்று சிந்தித்து பார்ப்போம். விக்டர் பிராங்கல் என்கின்ற ஒரு உளவியலாளரை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகம் மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங், அர்த்தத்திற்கான மனிதனுடைய தேடல் என்கின்ற அந்த ஒரு புத்தகம். ஹிட்லருடைய தலைமையிலே 2ஆம் உலக போருக்கு முன்பதாக யூதர்கள் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் என்கின்ற அந்த சித்திரவதை முகாமிலே துன்புறுத்தப்பட்டார்கள். பலர் ஒளி புகாத இருள் படர்ந்த அறையிலே பல நாட்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். 2ஆம் உலகப் போர் நிறைவுற்ற பிற்பாடு அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அல்லது அந்த சித்திரவதை முகாம்களிலே அடைக்கப்பட்டிருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அந்த சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மனிதர்களில் பலர் மீண்டுமாக இருள் படர்ந்த அந்த சிறைக்கே திரும்பியதாக விக்டர் பிராங்கல், அவர்களுள் ஒருவராக இருந்த விக்டர் பிராங்கல் தன்னுடைய இந்த புத்தகத்திலே பதிவு செய்கின்றார். காரணம் என்ன என்று கேட்ட பொழுது, நாங்கள் இருளிலேயே இருந்து பழகிவிட்டோம், ஒளிக்கு வருகின்ற பொழுது அந்த ஒளியினுடைய கூச்சத்திலே, அந்த வெளிச்சத்திலே எங்களால் வாழ முடியவில்லை. எனவேதான் மீண்டுமாக நாங்கள் இருளுக்கே சென்று விடுவதாக தீர்மானித்து இங்கு வந்தோம் என்று சொன்னார்களாம்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு கூட இப்படித்தான் இருக்கின்றது. இருளிலே இருக்கின்ற பொழுது அல்லது இருள் சார்ந்த செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது அது நமக்கு மிகவும் சௌகரியமாக இருக்கின்றது. யாரும் என்னுடைய செயல்பாடுகளை பார்க்கவில்லை, நான் செய்கின்ற தவறுகள் யாருக்கும் தெரிவதில்லை என்று ஒரு விதமான அந்த இருட்டிலே நாம் சொகுசை காண ஆரம்பித்த காரணத்தினால் நாம் அதிலிருந்து விடுபட்டு ஒளிக்குள்ளாக வாழ வளர முயற்சி செய்வதில்லை. ஆனால் நாம் எப்பொழுது சற்று முயற்சி எடுத்து அந்த ஒளிக்குள்ளாக கடந்து வருகிறோமோ, எப்பொழுது நம்முடைய பாவ வாழ்க்கையை, கடந்த கால கசப்பான தேவையற்ற காரியங்களை நாம் விட்டு ஒளிக்கு உள்ளாக நாம் வருகின்றோமோ, அப்பொழுதுதான் நாம் இறைவனின் பிள்ளைகளாக இருப்போம். இறைவனுக்குரிய செயல்பாடுகளை நமதாக்கி கொண்டவர்களாக இருப்போம். அப்பொழுதுதான் நாம் இறைவனுடைய அந்த திருச்சிலுவையினுடைய பாரத்தை, அந்த சிலுவையினுடைய கனாகனத்தை, அந்த காயங்களை நாம் ஆற்றுபவர்களாக, அதற்கு மருந்திடுபவர்களாக இருப்போம். அவ்வாறு இல்லாமல் மீண்டும் மீண்டும் நாம் பாவ சேற்றிலே விழுந்தோம் என்று சொன்னால், இருளிலேயே நாம் மூழ்கி கிடந்தோம் என்று சொன்னால், ஒளியிலே வருவதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபடவில்லை என்று சொன்னால், நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒளிக்குள்ளாக கடந்து வருவது சவால் மிகுந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட, இறைவனுடைய துணை நம்மோடு இருக்கக்கூடிய காரணத்தினால் அது நம்மால் முடியாத காரியம் அல்ல. நிச்சயமாக இறைவனுடைய வழி துணை கொண்டு, அவருடைய அருட்கர உதவியினால் என்னுடைய கடந்த கால பாவத்தில் இருந்து, இருள் படர்ந்த வாழ்வில் இருந்து என்னால் ஒளியை நோக்கி, வாழ்வை நோக்கி பயணிக்க முடியும் என்கின்ற அந்த மன உறுதியை நம்முடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக வாழ்வை நோக்கி, ஒளியை நோக்கி பயணப்பட ஆரம்பிப்போம். நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது அதுவாகத்தான் இருக்கின்றது. அவருடைய வாழ்விலும் தொடக்க காலத்திலே அவர் இருளுக்குள்ளாக சரியான புரிதல் இல்லாமல் இருந்தாலும் கூட, இறைவனுடைய திட்டம் வெளிப்படுத்த பிற்பாடு அவருடைய வாழ்வு ஒளியை நோக்கிய வாழ்வாக இருந்தது. எனவே நாமும் கூட நம்முடைய வாழ்விலே அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்வோம். அந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா அர்த்தம் நிறைந்த ஒரு திருவிழாவாக இருக்கும். எனவே ஒளியில் நடக்க, இறைவனுடைய அருள் துணை கொண்டு அவருடைய பாதையில் பயணிக்க தேவையான அருள் வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள், மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிப்போம். அன்பே உருவான இறைவா, எம் திருச்சபையின் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடலுள்ள சுகம் தந்து காத்திடவும், அவர்கள் நினைக்கும் காரியம் நிறைவேறவும், அவர்கள் செய்யும் பணி சிறந்திடவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மக்களுக்கு தேவையான அடிப்படை காரியங்களை செய்து கொடுக்கவும், மக்களின் தேவையை மனதில் இருத்தி சுயநலம் இல்லாமல் தனது பணியை செய்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, மருத்துவ பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் நோயாளிகளை சந்திக்கும் போது முகமலர்ச்சியோடும் தாய் உள்ளத்தோடும் பணியை ஆற்றிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, நவநாளை சிறப்பிக்கின்ற எம் ஊர் மக்களின் நலன் மேன்மேலும் உயர்ந்திட வேண்டுமென்றும், அவர்களின் குடும்பங்களில் அன்பு, உண்மை, நேர்மை, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை நிலவிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம்.
எங்கள் தாயான தந்தையான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து உமோரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உமையேத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினே. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்தும் இடம் அழைத்து கொண்ட நாங்கள் நினைவு கூறுகின்ற எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் குடும்பங்களில் இறந்த அனைத்து ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், குருசாமி என்னும் உம் அடியாரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்கள் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு மக்களே, அனைவருக்கும் 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருவிழா சிறப்பு மாலை ஆராதனையும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்பின் அசன விருந்தும் தொடர்ந்து நம்முடைய புனிதருடைய திருவுருவ சப்பர பவனியும் நடைபெறும். அன்பு மக்கள், இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நம்முடைய புனிதர் வழியாக இறைவனுடைய அருளை ஆசிரை நிறைவாக பெற்று செல்லும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். நாளை காலை 7:30 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். இந்த நிகழ்வுகளில் எந்தவித பராக்குகளுக்கும் தேவையற்ற வீண் பேச்சுகளுக்கும் இடம் கொடுக்காமல் அன்பு மக்கள் முழு மனதோடு ஆத்மார்த்தமான விதத்திலே பக்தியோடு பங்கேற்று சிறப்பிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, உம் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவருடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் ஆவலனே திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் ஆவலனே திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த முனிவளனே உம் பதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் ஆவலனே திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால். மழை போல் வரும் துயர் வாழ்வினிலே மழை போல் வரும் துயர் வாழ்வினிலே மறைந்ததுவோ தாய்மறி துணையார். மாநிலம் போற்றிடும் ஆவலனே திருமாமரி காவலனே. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.